இன்னைக்கு வெஜிடபிள்ஸ்க்குலாம் ஏத்த மாரி ஒரு சூப்பர் கம்ஃபர்ட் ரெசிபியோட தான் வந்திருக்கேன். பருப்பு கறி. நல்லா சுட சாதம் 2 பொரிச்ச அப்பளம் மட்டும் இருந்தா போதும். நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா, அப்படியே தேவாமிர்தம் மாரி இறங்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இல்லன்னா பெரிய குத்தமாயிடும். செய்யலாமா? ஒரு மீடியம் சைஸ் பவுல் அளவுக்கு சிறு பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அத நல்லா பொன்னிறமாகுற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இத நல்லா வாஷ் பண்ணி ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமா பெருங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமா மஞ்சள் தூள், 2 தக்காளி, கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து ஒரு 5 விசில் போல வச்சு எடுத்துக்கலாம் இத. சின்ன பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாமா? ஒரு 4 பல்ல தேங்காய், ஒரு 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை, 4 பல்லு பூண்டு, கொஞ்சமா சீரகம், 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பேஸ்ட்டா அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கர்ல பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாரி கரண்டில லைட்டா கடஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய், கடுகு, சீரகம், அது கூடயே காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, 6 சின்ன வெங்காயத்த 2ஆ கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே கரைஞ்சு வச்ச பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் இதோட சேர்த்து நல்லா தேவையான மாரி உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இறக்குனீங்கன்னா, ஒரு சூப்பர் டேஸ்டான பருப்பு கறி ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா பை பை.